200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளையும் வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராரு. நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது. சட்டமன்ற தேர்தல் என்பது இங்கு ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. மாதந்தோறும் நியாய விலை கடைகள்ல கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு கொடுக்கறதே சரியா கொடுக்கறல அப்படிங்கறதா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு உளுந்து பருப்பு நிறுத்தப்பட்ட உளுந்தம் பருப்பை மீண்டும் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. வீட்டை எதிர்பார்த்து எவ்வளவு காத்திருந்தார்களோ அதே மாதிரி மாணவர் சமுதாயத்தில் இந்த கல்வி கடன் ரத்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டது. ஒரு பெரிய வரவேற்பை பெற்று தந்தது இந்த தேர்தல் அறிக்கை. ஆனால் அதுவும் அவர்கள் செயல்படுத்தப்படவில்லை. இப்ப தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா 80% வாக்குறுதிகளையே நிறைவேற்றல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 90% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, திமுக பலமா இருக்குது. திமுக வெற்றி பெற்றது. ஆனா அதே இடத்தில் அதிமுகவும் 75 இடங்களில் வெற்றி பெற்றது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக வெற்றி பெற்றது. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் பங்கேற்கும் அனைத்து மேடைகள்லுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அபார வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்திக்கிட்டு வராரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளையும் வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டின் கள நிலவரம் அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது தொடர்பாக விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் பத்மநாபன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் சமீபத்திய மேடைகளில் அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறார். 234 தொகுதிகளிலும் நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறீங்க. அதுக்கான காரணம் அப்படின்னா பாஜக தான். ஏன்னா திமுகவோட நலத்திட்டங்கள், திமுகவோட மக்கள் நலப்பணிகள், திமுகவோட சாதனைகள் அல்லது கூட்டணி கட்சிகளின் பலம் என்பதை எல்லாம் கடந்து பாஜகவோட எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒற்றை எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் தமிழகத்தோட அரசியல் களம். திமுகவிற்கான மிகப்பெரிய பலம் என்பதும் அதுதான். அதனால அதை இவங்க மறுக்கவே முடியாது. எந்த அளவிற்கு பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் திமுக இந்த நொடி வரை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பத்மநாபன். ஆனால் வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த பாஜக என்ற ஒற்றை எதிர்ப்பை வைத்து மட்டுமே எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது. சட்டமன்ற தேர்தல் என்பது இங்கு ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது. அதனால் அந்த பாஜக என்ற ஒற்றை எதிர்ப்பை வைத்து மட்டுமே இங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று விட முடியும் என்ற நம்பிக்கை என்பது அதீத நம்பிக்கை தான் பத்மநாபன். இல்ல, இப்ப திமுக திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றிட்டோம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் அவர் 234 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக பாத்தீங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 105 பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல அவங்க குறிப்பா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 80% நிறைவேற்றிட்டோம், இல்ல 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தோராயமா 1-2 நம்ம எடுத்தா கூட அவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றின மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. குறிப்பா பார்த்தோம்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அந்த திட்டத்தின் கீழே பெற்ற மனுக்களுக்கு 100 நாட்கள்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிச்சா அப்படிங்கிறது மக்களுக்கே வெளிச்சம், அந்த மனு கொடுத்தவர்களுக்கே வெளிச்சம் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தோம்னா மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை அளவீடு எடுத்து மின்சார கட்டணம் செலுத்தும் முறை அமலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க.
போன வாரம் தான் வந்து திரு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இந்த மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையை வந்து இது பண்றோம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இப்பதான் இதையே வந்து சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா மாதந்தோறும் வந்து நியாய விலை கடைகள்ல கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு கொடுக்கறதே வந்து சரியா கொடுக்கறல அப்படிங்கறதா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு வந்து உளுந்து பருப்பு நிறுத்தப்பட்ட உளுந்தம் பருப்பை மீண்டும் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா உணவகங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அந்த அம்மா உணவகங்களுக்கு போட்டியா கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, ஏழை மக்களோட பசி தீர்க்கிறதுக்கு ஒரு 500 கலைஞர் உணவகங்கள் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் ஒரு ஊடகவியலாளர், நானும் ஒரு ஊடகவியலாளர், இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு கலைஞர் உணவகம் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம கேள்வி வந்து கேட்க வேண்டியதா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லா பொதுமக்கள் விட்டுருங்க, மீனவர்கள் விட்டுருங்க, விவசாயிகள் விட்டுருங்க, ஊடகவியலாளர்கள் நம்மளுக்கு வந்து தனி ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் அமைச்சிருக்காங்களா? இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்யவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், இதனாலதான் நான் வந்து வெற்றி பெறுவோம், 234 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்களே, இது எப்படி நம்ம வந்து பாக்குறது? இதைத்தான் அவங்க பலம்னு சொல்லிக்கிறாங்களா? அதாவது பத்மநாபன், நீங்க ஒரு நீண்ட நெடிய பட்டியலே வாசிச்சீங்க. அதாவது அதனோடு இன்னும் இன்னும் தொடர்புடைய விஷயங்கள், அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. அதோடு மிக மிக ஒரு முக்கியமான நிறைய தேர்தல் அறிக்கைகளில் முக்கிய அம்சங்களாக பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இந்த மகளிர் உதவித்தொகை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆமா. தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மகளிர் உதவித்தொகை என்பது அனைவருக்குமானது, அனைத்து மகளிருக்குமானது அப்படின்றதா தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று அதை உடனே அறிவிக்காததோடு மட்டுமல்லாது 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த திட்டம் அறிவிச்சாங்க. அந்த திட்டத்திலும் தகுதியான மகளிர் அப்படின்னு சொல்லிதான் அந்த மகளிர் உதவித்தொகை தரப்பட்டது. இது கடுமையான அதிருப்திகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. தற்போது வரை அந்த நிலை தொடர்கிறது. 1. 2, ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அரசு ஊழியர்களோட வாக்குகள், அரசு ஊழியர்களோட ஆதரவு என்பது மிக மிக முக்கியம். கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அந்த அரசு ஊழியர்களோட ஆதரவு என்பது திமுகவிற்கு இருந்துதான் வந்தது. இந்த ஆட்சியிலும் அவர்களோட வாக்குகள் என்பது மிக முக்கியமான பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில் அமர்ந்தால் எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு திமுக சொல்லுச்சு. குறிப்பா இந்த போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களோட பண பலன்கள், வாரிசு வேலை இப்படின்னு நிறைய விஷயங்கள் அறிவிச்சாங்க. ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆசிரியர்கள் என அரசு ஊழியர்கள் எல்லாமே இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டபடி திமுக நிறைவேற்றவில்லை என்ற கடுமையான அதிருப்தி இருக்குது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த எரிவாயு, அதாவது இந்த கேஸ் சிலிண்டர், அதற்கு வந்து 100 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாங்க. பெட்ரோல் டீசலில் குறைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா பெட்ரோலில் மட்டும்தான் 5 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். டீசல், சிலிண்டர் இது இரண்டுமே குறைத்த பாடில்லை. 2. மற்றொன்று, மாணவர்களோட கல்வி கடன் ரத்து. பத்மநாபன், இது முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை. ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த நீட்டை எதிர்பார்த்து எவ்வளவு காத்திருந்தார்களோ அதே மாதிரி மாணவர் சமுதாயத்தில் இந்த கல்வி கடன் ரத்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டது. ஒரு பெரிய வரவேற்பை பெற்று தந்தது இந்த தேர்தல் அறிக்கை. ஆனால் அதுவும் அவர்கள் செயல்படுத்தப்படவில்லை. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த மின் கட்டண முறை, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் போது இயல்பாது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தப்படவில்லை. நான் குறிப்பிட்டது போல நீங்க சொன்ன பட்டியலோடு இதை நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது பத்மநாபன், நேரடியாக மக்கள் வந்து இந்த வாக்குறுதியை வந்து ஒரு பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அதையும் இந்த திமுக அரசு செயல்படுத்தவில்லை அப்படின்றதா நிதர்சனம். இப்படி இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகள், இது நம்ம சொல்ல, நீங்க சொல்ல, நான் சொல்ல, தேர்தல் வாக்குறுதி. ஒரு அரசாங்கம் இதை முன் வச்சுதான் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வராங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணலன்னா இது 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 இதற்கு என்ன வார்த்தை சொல்வது என்பதை நான் உங்களுடைய எண்ணத்திற்கே விட்டு விடுகிறேன் பத்மநாபன். உண்மைதான். அதாவது ஒரு 10% வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, ஒரு 20% அதிகபட்சம் 50% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாம போகும் சூழல் அப்படி இருக்கும். ஆனா
கிட்டத்தட்ட 80 முதல் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. இவங்க இப்ப தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா 80 to 90% வாக்குறுதிகளையே நிறைவேற்றல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 90% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, திமுக வந்து பலமா இருக்குது, அதனால வரும் சட்டமன்ற தேர்தல்ல வந்து அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுவோம். எதன் அடிப்படையில் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? இல்ல அதுதான் நம்ம இந்த நலத்திட்டங்கள் குறித்து பேசணும். அதே மாதிரி களத்தில் தேர்தல் வாக்கு சதவீதம் அல்லது வாக்கு விகிதங்களை நம்ம பார்க்கும் பொழுது பத்மநாபன் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது நம் பார்ப்பது வந்து சரியா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கடைசியாக இருந்த நாடாளுமன்ற தொகுதி அந்த தேர்தல். அதுல பாத்தீங்கன்னா மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க. துணிவோடு அந்த ஜெயலலிதா சொன்னது மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த தேர்தலில் ஏறக்குறைய 38 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது அதிமுக. பாஜக கூட்டணியில அன்புமணி பொன்னார் தான் இந்த பக்கத்தில் வெற்றி பெற்றாங்க. இது 14 நாடாளுமன்ற தொகுதி தேர்தல். அப்படியே நம்ம 19 தேர்தல் வரும்பொழுது 19 தேர்தலிலும் திமுக 39 இடங்களை வென்றது. சரிங்களா? அப்போ நாடாளுமன்ற தொகுதி 14, 19 நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக எதிர்ப்பு என்பது மிக வலுவாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக. ஆனா அதனை தொடர்ந்து 21 இப்ப சமீபத்தில் 21 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது திமுக வெற்றி பெற்றது. ஆனா அதே இடத்தில் அதிமுகவும் 75 இடங்களில் வெற்றி பெற்றது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பத்மநாபன். அப்போ 21 அந்த சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது, மறுப்பதற்கில்லை. அப்போ 2 விஷயம் பத்மநாபன், நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கான வேறுபாடு இருக்கு. அப்போ 21 அதாவது 14, 19 தொடர்ந்து இல்ல 14, 24க்கு இடையிலான அந்த 21 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவிற்கு 75 இடங்களை தந்திருக்கிறார்கள் மக்கள். இது 21 தேர்தலில் 19 நாடாளுமன்ற தொகுதிகளில் 19 நாடாளுமன்ற தேர்தலில் வாரி இறைத்த மக்கள் 21 சட்டமன்ற தேர்தலில் அதே அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. அப்ப அந்த வகையில் பார்க்கும் பொழுது 21 ஆட்சி கட்டில் ஏறிய திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பேசின மாதிரி நம்ம விவாதிச்ச மாதிரி இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளில் சுணக்கம் காட்டியிருக்கிறார்கள், அப்பட்டமாக செய்ய தவறி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 26 தேர்தலிலும் திமுக வந்து ரொம்ப அதீத நம்பிக்கையில் திமுக குறிப்பிடுவது போல பெரிய வெற்றியை பெற்று விடுவார்கள் என்பதெல்லாம் அது 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 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவலா தான் இருக்கு பத்மநாபன். அதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க? அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மட்டும்தான் காரணமா சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? இல்ல 26 தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றதா மக்கள் பிரச்சனைகள், நம்ம அதோட அப்படி பொருத்தி பார்க்கணும். அதை கடந்த அரசியல் ரீதியா பார்க்கும் பொழுது நம்ம முன்னமே பேசியது மாதிரி திமுகவோட கூட்டணி கட்சிகள் பாஜகவோட எதிர்ப்பு நிலைப்பாடுல மிக உறுதியா இருக்காங்க. அது மாற்று கருத்து இல்ல. கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட எல்லாமே ஒரு கொள்கை ரீதியாகவே சித்தாந்த ரீதியாகவே பாஜகவோட எதிர்ப்பு நிலைப்பாடில் இருக்கிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆனா 26 அதே கூட்டணி தொடரும். நீங்க 21 கூட்டணி எல்லாமே தனித்து நின்றாங்க, அந்த ஒரு சிக்கல் இருந்தது. ஆனா 26 ஒருவேளை அதிமுகவோடு இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்குமானால் இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் தேமுதிக, பாமக, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசிய சண்முகம், இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாமே அதிமுகவோட கரம் கூட்டுமானால் அதிமுக வந்து ஒரு பெரிய அந்த 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 களத்தில் வலுவான ஒரு போட்டியை கொடுக்கும். இன்னும் நாம் தமிழர் உறுதியா தனித்து தான் இயங்குவதா சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து கணிசமான போட்டியில் இருப்பாங்கன்றது மறுப்பதற்கில்லை. அப்போ இந்த ஒரு கூட்டணி கணக்கு வழக்குகள் சரியாக அமையுமையானால் திமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும் என்ற அதீத நம்பிக்கை, அது நம்பிக்கை மட்டும்தான் பத்மநாபன். பார்க்கலாம். ஏன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 30-45% வாக்குகள் வாங்கினா மட்டும்தான், ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வாங்கினா மட்டும்தான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழல் அமையும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நம்பிக்கையை வந்து ஒரு விஷயம், நம்ம பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் நிரந்தர எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. we are the permanent opposition சொல்லுவாங்க. ஆமா, திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக ஆட்சியில் இருந்த போது திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாமே நிரந்தர எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனம். ஆனால்
நீங்க குறிப்பிட்டதுக்கான மற்றொரு விஷயம் இருக்கு. நீங்க அந்த கூட்டணி கட்சிகளோட பலம் மட்டுமே இல்ல, ம். பாஜகவோட எதிர்ப்பு மட்டுமே இல்ல, இங்க ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படுகிற ஊடகங்களோட ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஆதரவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு என்பதில் சந்தேகம் இல்லை. அது ஒரு பெரிய பலம் தான். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது, இங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் என்பது பிரச்சனை அல்ல. நீங்க தேர்தல் வாக்குறுதி மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு அரசு என்பது மக்கள் நல திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஆமா. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் உறுதியாக செய்து தந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் தான் நாம் இந்த விஷயங்களை பதிவு செய்கிறோம். பத்மநாபன், பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய தேர்தல்களிலாவது அதுக்கு இன்னும் பிரீத்திங் டைம் இருக்கு. இதில் கூட நீங்க நீங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பத்மநாபன். நிச்சயமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோட நம்பிக்கையை வந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக மக்கள் மெய்யாக்குவார்களா பொய்யாக்குவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விரிவான தகவல்கள் தமிழ்நாட்டோட தேர்தல் கள நிலவரத்தை வந்து விவரிச்சிங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி பத்மநாபன்.